ஹாய் மக்களே, இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் வாங்க. எங்கள் மரத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வரேன். பறிச்சிட்டு வந்து சுத்தம் பண்ணிடலாம். நாங்கள் ஏற்கனவே அது பறித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உருகி வச்சுருக்கோம். இதை தண்ணி ஊற்றி 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவி குண்டால் போட்டுக்கலாம். சுத்தமாக கழுவி போட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கிக்கிட்டோம். வணங்கினதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். இது நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், உருகிறதெல்லாம். மற்றபடிக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கூட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இரும்புச்சத்து நல்லா இருக்குது, நிறையா இருக்குது இதில். ஆனால் இப்போ இருக்கிற நமக்கெல்லாம் நேரம் இருக்கிறதில்ல சுத்தம் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி நல்லா வற்றிடும். நல்லா வற்றினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு ஒரு பெரட்டு மாத்திரம் பெரட்டி விடுங்க. சத்தான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.